ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செம்ம டேஸ்டியான மீன் குழம்பு. இந்த சமையலை செய்ய போகிறது நான் இல்லை, என் மாமி. என் ஃபேமிலியே என் மாமி செய்கிற மீன் குழம்புக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. ஈவன் எனக்கும் பிடிக்கும். இது எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா? ஆயில். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே இன்க்ரீடியன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் போடுறதுக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கடுகு போடலாம். இப்போது வெந்தயம் போடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க. அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒரே பிளேட்டில் அரிஞ்சு வச்சா இந்தமாரி கஷ்டம் தான் படணும். இந்த வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக பிரித்து எடுக்கணும். கடைசியில் என்னவோ அது ஒன்றா தான் சேரப்போகுது. ஆனால் தனித்தனியாக போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மொத்தம் ஆனியனும் இப்போ எடுத்து போட்டாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா, சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். மாட்ரேட் ஃப்ளேமில் வச்சாவே போதும். புளியை நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி, இந்த புளி தான் நம்மளுக்கு 50% ஆஃப் டேஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் திஸ் இஸ் த ரைட் டைம். தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுவுமே அதே மாதிரி மாட்ரேட் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஆயில் கூட இந்த வெங்காயம் தக்காளி கொதிக்கிறது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இட் மீன்ஸ் டெம்டிங்காக இருக்குது. இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சலில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். இந்த புளி தண்ணியில் ஃபஸ்ட்டு டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் இருக்குது இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன். கவரில் இருக்கிறதுனால அது தெரியல. ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் குழம்பு மசாலா யூஸ் பண்ணுவோம்ல, இதுக்கும் வந்து குழம்பு மசாலா வந்து ரொம்ப பெரிய பாட்டு. அதோட டேஸ்ட்டு தான் இந்த இடத்துல ஹைலைட்டாக இருக்கும். ஸோ ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ புளி கரைச்சலை ஊற்றிடலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறாங்க.
ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுறாங்க. நான் மீன் குழம்புலாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க செஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு காரக்குழம்பு மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது. என்ன ஒன்று கடைசியில் வந்து மீனை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், புளி கொஞ்சம் அதிகமாக போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த மீன் கழுவுத்து மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் போல் இருக்குது. அது நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் பார்த்துடலாம். பட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஃபார் மீன் குழம்புக்கு. ஐ ரியலி லைக் இட். இப்போது முக்கியமான ஆளை குழம்புக்குள்ளே இறக்க போகிறோம். எல்லா மீனையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அது ரெஸ்ட் கொடுக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இன்னொன்று பண்ணலாம், மீன் ஃப்ரையும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ மீன் ஃப்ரைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, மசாலாவை அப்படியே ராவாக போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி மீனில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒன்று மீன் ஃப்ரையை தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல, பட் அது எப்படி செய்கிறேன்றதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாதத்தோடு போட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் இது போல் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.